சொல்லி கட்டளையிட்டு ஏன்னா அவர் சைதாப்பேட்டை நான் குடியிருக்கிற பகுதியில் இருக்கிறார்கள். இங்கே எங்களை வரவழைத்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்த தம்பி சைதை குணசேகர் அவர்களே, நிகழ்ச்சியிலே கடந்து கொண்டிருக்கிற ஈரோடு தனுஷ் அவர்களே, தண்டபாணி அவர்களே, காளிதாஸ் அவர்களே, ஆறுமுகம் அவர்களே, இங்கே உரையாற்றி இருக்கிற முன்னாள் தலைமை ஆசிரியர் சிதம்பரம் அவர்களே, அன்றைக்குரிய சேகர் அவர்களே, செஞ்சி சிவா அவர்களே, சேதுநாதன் அவர்களே, மாச்சலாவணி அவர்களே, உரையாற்றிய ஜானகி ஸ்டாலின் அவர்களே, அன்றைக்குரிய துரை அவர்களே, இளம்பழினி அவர்களே, சொக்கலிங்கம் அவர்களே, செழியன் அவர்களே, ஆனந்த் ரமேஷ் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற செல்வங்களாக இருந்து இந்நாளில் மிக சிறப்பாக இருக்கிற அன்பிற்குரிய பெரியோர்களே, வருகை புரிந்திருக்கிற தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே முன்னாள் மாணவர்கள் ஆறுமுகம், முனுசாமி, கோவிந்தராஜ், பத்மநாபன், சாவல்சுந்தரம், லோகநாதன், கண்ணையன், ராஜேந்திரன், அறிவானந்தன், புவனேஸ்வரி, இதேபோல நன்றியுரைகள் கார்மேகன் போன்றவர்களுடைய பெயர்களெல்லாம் இருந்தாலும் காலத்தின் நிலைமை பற்றி நாங்கள் இப்பொழுது உங்களிடம் உரையாற்றிக் கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த நூற்றாண்டு விழா சாதாரணமான நிகழ்ச்சிகள் எப்பயுமே நான் எங்கே போனாலும் இந்த பழைய ஞாபகம் பூரா என்ன பண்ணுவோம், பள்ளிக்கூடத்து ஞாபகத்திலிருந்து எல்லாம் வந்தோம். இதில் குறிப்பாக மகேஷ் பொய்யாமணி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற இவர் இன்று தமிழ் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவிலேயே புகழ்பெற்று ஒரு ஸ்கவுட் என்று சொல்லுவோம். நாங்களாம் படிக்கிற காலத்தில் இருந்திருக்கோம். இந்த ஸ்கவுட், இந்த சாதனை இயக்கம், அதற்கு இன்று தமிழகத்தில் தான் மிக சிறப்பாக அதை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கல்வி அமைச்சர் தான். அதுக்குதான் இன்னைக்கு குடியரசுத் தலைவரே அவங்களுக்கு வந்து பரிசு கொடுத்து இருக்கிறார் என்று சொன்னால் அதுதாங்க கல்வி அமைச்சருடைய பணி. அது ஏன்னா அவங்க அப்பா அந்த மாதிரி இருந்தது. அவர் பொய்யாமொழி, நான் ஒரு பொய்யாமொழியாக இருக்கிற பொழுது எனக்கெல்லாம் அந்த காலத்திலிருந்து இன்றைய தமிழக முதலமைச்சர் தளபதி நாங்கள் அவர்கள் எல்லாம் இங்கே சுற்றி சுற்றி பல்வேறு பகுதிகளுக்கு வந்தவர்கள். அவருடைய புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, பொய்யாமொழிக்கு பிறந்தது இந்த அன்பில் மகேஷ் என்ற நினைவோடு இங்கே இந்த கல்வி பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே நான் அவருக்கு, அதுவும் இந்த மாவட்டத்தில் நாம் எந்த கோரிக்கையை வைத்தாலும் உடனே செய்து கொடுக்கக்கூடிய ஒருவராக அவர் திறந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரிதான் முதல்ல கூட போன வருஷம் திருக்கோயிலூர் பகுதியில் என் பகுதியில் அங்கே ஒரு நிகழ்ச்சி வீரபாண்டியில் நடந்து அங்கேயும் வந்து இந்த நிகழ்ச்சிகளை செயல்படுத்தியவர் தான். அவர் சொன்னார், நான் கூப்பிட்டேன் அவருக்கு இந்த தைப்பூசம் ஆச்சு என்ன சொல்றதில்ல, இருந்தாலும் வாங்க உங்களுக்காகவே நான் வள்ளலார் படத்தையும் வச்சு எல்லா ஏற்பாடையும் செய்யறேன்னு சொல்லி இந்த வள்ளலாருடைய, ஏன்னா இந்த தைப்பூசம்னா வள்ளலார் தான், வள்ளலார்னா தைப்பூசம் தான். நாம் முருகக்கடவுளை வணங்குவதற்கு தமிழ் கடவுள் என்று சொல்லி அதை வணங்குவதற்கு ஏற்பாடு செய்தவர் தான் வள்ளலார். அதான் நம்ம ஊர் மயிலத்தில் இருந்தீங்கிறது. ஏன்னா அந்த தொகுதியை தான் மயிலம் தொகுதி. மயிலத்தில் இன்னைக்கும் முருகர் தான் இருக்கிறார். அந்த முருகருக்கு தமிழில் வழிபாட்டு செய்து கொண்டிருப்பவர்கள் யாருன்னா அவர்கள் இந்த காலத்தில் இருந்த அந்த அச்சர்கள் கிடையாது, எல்லாம் நம்ம தான் இருக்கிறாங்க. அங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சி, இந்த தமிழ் ஆட்சி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் வருகிற பொழுதே வள்ளலாருக்கு, வள்ளலாரை பொறுத்தவரையில் நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. வள்ளலார் என்று சொன்னால் அது இந்த நாட்டிலே நம்முடைய இயக்கத்திற்கெல்லாம் அவர் முன்னோடியாக இருக்கிறது. முதல்ல ஏன் இதெல்லாம் அங்க சொல்றோம்னா, இளைஞர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு யாரோ என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. பெரியாரையே பேசுகிற நாட்டில் வள்ளலாரை பற்றி நாம் சொல்லியாக வேண்டும். ஏன்னா வரலாறு பிறந்த அந்த வடலூர்ல ஒரு மறைந்த அந்த வடலூருக்கு போன ஒரு ஆளுநர் அங்க இருக்கிற கொஞ்சம் பேர் பூணூல் போட்டு விட்டு போனதை நீங்க பத்திரிகை டிவியில பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வேண்டாம் என்று சொன்னவர் தான் வள்ளலார். வள்ளலாரை பொறுத்தவரையில் அனைத்து ஜாதி வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து சமுதாயமும் எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று பாடுபட்ட அந்த வள்ளலார். அதனால்தான் இந்த
வள்ளலாருடைய நினைவாக இந்த தினத்தையும் நாம் எப்பொழுதும் கொண்டாடுவது தைப்பூசம் என்று சொன்னால் அதையும் இணையாக கொண்டாடுவது உண்டு. அதுதான் நான் கூப்பிட்ட உடனே மகேஷ் சொன்னாரு, நீ வள்ளலார் தைப்பூச நாளா செஞ்சாரு, நீங்க வாங்க தைப்பூச நாள்ல வள்ளலார் படத்தை வச்சு அதையும் வணங்கிட்டு நாம போய் இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் என்று சொன்னேன். வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்களே எல்லாம் வள்ளலாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வள்ளலார் எப்படி 1874 அப்பொழுது அவர் மறைந்து அந்த சமுதாயத்திற்காக, தமிழ் சமுதாயத்திற்காக, தமிழுக்காக அவர் உழைத்ததை யாரும் மறுக்க முடியாது. அவர் உருவாக்கியதுதான் சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். அந்த சுத்த சன்மார்க்க சங்கம்னா நான் எல்லாரும் ஒண்ணு, கோயிலுக்குள்ள ஒரு காலத்துல, அந்த காலத்துல ஒரு சிலர் தான் போகலாம் என்ற நிலைமையை மாற்றி எல்லோரும் செல்லலாம் என்று முதலில் குரல் கொடுத்தவர் வள்ளலார். அந்த அடிப்படை தான் இன்று கலைஞருக்கு பிறகு இந்த தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று கொண்டு வந்தவர் அவர் தான். வேல்மலை பக்கத்துல இருந்து எங்க வீட்டெல்லாம் அப்பயே சொல்லுவாங்க, நாங்கள் குழந்தை மேல்மலை. அந்த மேல்மலையினர்கள் கூட இன்னைக்கு அங்கேயும் அவால் இல்லை, எல்லாம் வேறு ஆள் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுதாங்க இந்த பெரியார், அண்ணா, கலைஞர் போட்ட விதை. அதைத்தான் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பது என்ன. அவ்வளவு தாய்மார்கள் வந்திருக்கீங்க, ஏதோ அரசியலுக்காக அல்ல, சமுதாயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த நூற்றாண்டு விழா. இந்த நூற்றாண்டு விழான்னா சாதாரணமான விழா கிடையாது. நூற்றாண்டு விழா நான் ஏன்னா, நானும் ஒரு வாத்தியார் வீட்டுக்குள்ள, எங்க அப்பா வாத்தியார், எங்க அம்மா வாத்தியார். எங்க அப்பா எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல அப்ப சொன்னார்களே, அங்க பேசும்போது நம்ம பழைய மாஸ்டர் சொன்னார், அப்ப எலிமெண்ட்ரி ஸ்கூல், ஹையர் எலிமெண்ட்ரி ஸ்கூல், ஹை ஸ்கூல், அப்புறம் தான் அந்த மாதிரி நிலைமை இருந்தது. எலிமெண்ட்ரி ஸ்கூல்னா 5ஆம் வகுப்பு இல்லை அப்ப, அதுதான் எலிமெண்ட்ரி ஸ்கூல். எலிமெண்ட்ரி ஸ்கூல்னா இப்ப என்னன்னே ரொம்ப பேருக்கு தெரியாது. எங்கேயாவது 5ஆவது பள்ளிக்கூடம் இருக்கா, ரொம்ப கஷ்டம். இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல், ஹையர் எலிமெண்ட்ரி ஸ்கூல்னா 8ஆவது வகுப்புல. அந்த ஹையர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் போய் ஹை ஸ்கூல் வந்தா SSLC. அப்ப எங்க அப்பா அம்மா எல்லாம் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல வாத்தியாரா இருந்தவங்க தான். அப்படி இருக்க நுழைஞ்சவங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல். அப்பெல்லாம் ஹையர் கிரேட் டீச்சர்ஸ், செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ், பிஜி டீச்சர்ஸ் அப்படின்னு ஆசிரியர்கள்ல 3 வகை உண்டு. ஆனா இப்ப என்ன இப்போச்சு, அப்ப SSLC. அதைத்தான் இங்க குணசேகரனோட கேட்டேன் நான். அவரையும் SSLC படிச்சுட்டு ஃபெயில் ஆகி போட்டார். 1969-70 இந்த ஸ்கூல்ல SSLC எழுதியிருக்காரு. நான் இதே கண்டாச்சிபுரத்தில் படித்தேன். கண்டாச்சிபுரத்தில் நான் படிக்கும்போது 1963-64 SSLC படித்தேன். அப்ப SSLC நான் படிக்கும்போது அந்த 16 பேர் படித்தோம். 16 பேர்ல பாஸ் பண்ணது 6 பேர் தான். எனக்கு முதல் செட்டு, நான் 2வது செட்டு SSLC அந்த ஊருக்கு வந்து ஃபர்ஸ்ட் செட்டு 15 பேர் படிச்சாங்க. அந்த 15 பேர்ல பாஸ் பண்ணது 3 பேர் தான். அப்பெல்லாம் அவ்வளவுதான் பெர்சன்டேஜ் வரும். அதனால குணசேகரன் கூட அப்ப பாவம் ஃபெயில் ஆயிட்டார். இப்ப பார்த்தா இந்த ஸ்கூல்ல +2ல போன வருஷமும் 100%, அதுக்கு முதல் வருஷமும் 100%. எவ்வளவு பெருமையா இருக்கு பாருங்க. இப்ப வர வருஷத்துலயும் 100% கொண்டாடுவோம் என்று ஹெட்மாஸ்டர் சொல்லியிருக்காருன்னா அதுதாங்க திராவிட மாடல் ஆட்சி. அதுதான் நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எல்லா பள்ளிக்கூடத்திலையும் அந்த ரிசல்ட் வரணும்ன்றதுக்காகதான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. இங்க இவ்வளவு பேர் சகோதரிகள்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு காலத்துல நமக்கு படிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்காது. இவ்வளவு மகளிர் எல்லாம் இங்க படிச்சவங்களாமா, இந்த ஊர்காரங்க எல்லாம் வந்திருக்கீங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்களாம் கை தூக்கி பார்ப்போம். முன்னாள் மாண் அப்பா இவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். இப்ப கூட பார்க்கும்போது இங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த்னு பார்த்தா இங்க 170 பேர் ஆண்கள் படிக்கிறாங்க. நாங்கள் பெண்கள் 134 பேர், மொத்தம் 304 பேர் +2 படிக்கிறாங்க. நினைச்சு பாருங்க. நாங்க SSLC படிக்கிற காலத்துல 16 பேர் நாங்க படிச்சுட்டு கண்டாச்சிபுரம் பக்கத்துல இருக்கிறவங்க தான், அவங்களுக்கு தான் தெரியும் கண்டாச்சிபுரம் ஸ்கூல். நீங்க SSLC படிக்கிறீங்க, எத்தனை பேர் படிச்சீங்க? 40. பரவாயில்ல. ஏன்னா 64ல படிச்சேன், 70ல படிச்சாங்க. இந்த 5-6 வருஷத்துல கொஞ்சம் ஏறி போச்சு. 40 பேர் படிச்சிருக்காங்க இந்த ஸ்கூல்ல. அந்த 40 பேர் படிச்ச இடத்துல நீங்க எத்தனை பேர் படிக்கிறாங்க? +2
304 பேர் படிக்கிறாங்கன்னா அதுதான் திராவிட மாடல். அதுதான் பெரியார், அண்ணா, கலைஞர் அந்த வழியிலே ஆட்சி நடத்துகிற தளபதி அவருடைய முயற்சியால் தான் பள்ளிக்கூடத்தில் இவ்வளவு ஸ்ட்ரென்த் வளர்ந்தது. அது மட்டும் இல்லை, நான் எல்லா நிகழ்ச்சியிலுமே சொல்றது உண்டு. நான் கண்டாச்சிபுரத்தில் 16 பேர் படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அந்த 16 பேர் படிக்கும்போது ஒன்னே ஒண்ணு 15 பேரு பையன். இந்த பொண்ணு பேர் கூட திலகவதியின் பேரு. அவங்க அப்பா அம்மா கூட இங்கதான் இந்த அனந்தபுரத்துல இருந்து வந்தவங்க. அவங்க அம்மா அவங்களுக்கு வாத்தியார் பொண்ணு படித்தாங்க. அப்ப படிக்கிறதுக்கு பெண்களுக்கு வாய்ப்பே இல்லை. வயசான தாய்மார்கள்லாம் இருக்கீங்களாங்க, ஏன் உங்களை பள்ளிக்கூடத்துக்கு படிக்கலப்ப? பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கல. என்ன சொன்னாங்க வயசானவங்கலாம்? நீ படிச்சுதான் கீங்க பதியா, போய் சமைக்க கத்தின்னு போனீங்கன்னா ஆக்கி போடுவார் அப்படி சொல்லி வீட்டுல உட்கார வச்சுட்டாங்க. உண்டா இல்லையா? உங்க பாட்டியெல்லாம் அந்த பள்ளிக்கூட மாணவிகள்லாம் நீங்க போய் உங்க பாட்டியை ஏன் பாட்டி படிக்கலன்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க படிக்க ஆசை, ஆனா அவங்க படிக்க முடியல. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? உங்களெல்லாம் படி படி படின்னு அவங்கதான் உங்களை வந்து பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறாங்க, டியூஷன் கிட்ட போறாங்க, எல்லாம் செய்வது இப்ப மகளிர். அதுதான் வளர்ச்சி. இந்த பள்ளிக்கூடத்திலேயே நான் பாக்குறேன் 134 பேரு. நான் கண்டாச்சிபுரம் பள்ளிக்கூடத்துக்கு இப்ப நான் முன்னாள் மாணவராக இருந்தேன் இல்லையா? அந்த பள்ளிக்கூடத்துல SLC ஊர்லாங்க தான் நான் படித்தேன். அங்க படிச்சுட்டு போகும்போது அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனேன். அங்க வந்து எங்க அப்பா அம்மா பேர்ல ஒரு நிதி கொடுக்குறது, அதிகமாக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு நிதி கொடுத்துட்டு இருப்போம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனேன். அப்ப நான் அமைச்சராக இருக்கும்போது தான் அந்த ஊர்லயே ஒரு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலும் கொண்டாந்துட்டோம். அந்த கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், பாய்ஸ் ஹை ஸ்கூல். இந்த பாய்ஸ் ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டரை கூப்பிட்டு கேட்டேன், உங்க பள்ளிக்கூடத்துல இப்ப +2 எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு 260 பேர் படிக்கிறாங்கன்னாரு. பாய்ஸ் ஹை ஸ்கூல்ல +2ல 260 பேர். 16 பேர் படிச்ச ஸ்கூல்ல 260 பேர் பாய்ஸ் ஹை ஸ்கூல்ல. சரி, இந்த கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் ஹெட் மிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், உங்க ஸ்கூல்ல +2ல எத்தனை பொண்ணுங்கம்மா படிக்குதுன்னு. அவங்க சொன்னாங்க 320 பேர் படிக்குதுன்னு சொன்னாங்க. பாருமா, அதுதாமா திராவிட மாடல், அதுதாமா பெரியார், அண்ணா, கலைஞர் சொன்னது. 16 பேர் படிக்கும் போது ஒரே பொண்ணு. நீங்க பாய்ஸ் ஹை ஸ்கூல்ல 260 பேரு, கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல 320 பேரு. அதுதாமா வளர்ச்சி, அதுதான் வளர்ச்சி. நான் இடையாறுங்கிற கிராமத்துல இருக்கும்போது எங்க அப்பா அம்மா அங்க வாத்தியாரா இருக்கும்போது அப்ப 5வது வரல எலிமெண்டரி ஸ்கூல் தான். அப்புறம் தான் அது ஹையர் எலிமெண்டரி ஸ்கூல் 8வது வரல வந்தது. நான் மந்திரி ஆன பிறகுதான் அந்த ஊர்ல அப்புறம் ஹை ஸ்கூல்ல கொண்டாந்து இப்போ +2 வரலாம் கொண்டாந்து இருக்கிறோம்னா அது வளர்ச்சி. அதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி. அந்த மாதிரிதான் இந்த பள்ளிக்கூடம் 100 வருஷமா எலிமெண்டரி ஸ்கூலா இருந்து, அப்புறம் ஹையர் எலிமெண்டரி ஸ்கூலா மாறி, அப்புறம் ஹை ஸ்கூலா மாறி, இன்னைக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா சாதாரணமானது அல்ல. நான் சொன்னோம் இல்லையா, அப்பெல்லாம் நாங்க படிக்கும்போது SSLC தான் இருந்துச்சு. இப்போ அதுக்கு பதிலாக +2. அப்போ SLC படித்தாலும் அப்பெல்லாம் அகில இந்திய அளவுல தேர்வு நடக்கிறது IAS IPS தான் தலைப்பு. அந்த மாதிரி அகில இந்திய தேர்வு எழுதி IAS படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு வந்தவங்க தான் இப்பெல்லாம். நானும் அதில் எழுதி பார்த்தேன். ரிட்டன்ல பாஸ் பண்ண இன்டர்வியூல கிடைக்கல. அது அந்த காலம். அது அகில இந்திய தேர்வு அது மட்டும்தான் நடந்தது. இப்ப என்ன பண்ணிட்டான், மெடிக்கல்லாம் எப்படி சேர்ந்தாங்க? முதல்ல இங்க இருக்கிற டாக்டர் மாச்சலாம் அப்படிங்கிறார். இங்க இருக்கிற டாக்டருங்கெல்லாம் இருக்கிறாங்க. டாக்டர் சேகர்லாம் இருக்கிறார். இவங்களாம் என்ன நீட் தேர்வு எழுதிய டாக்டர் அன்னைக்கு நீங்க. இவங்களாம் அந்த +2 மார்க் வாங்கினாங்க பாரு. அந்த +2 மார்க், SSLC மார்க், அந்த அடிப்படையில தான் அப்பெல்லாம் மெடிக்கல். என் தம்பி கே தியாகராஜன் பெரிய டாக்டரா இருந்தார் GHலாம். அவர் கூட SSLC படிச்சுட்டு PUC படிச்சுட்டு அப்புறம் மெடிக்கல் ஆனார். அந்த மார்க் அடிப்படையில் தான் தமிழ்நாடு கூட அவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு என்ன பண்ணிட்டான், நீட்றாங்க. அது அகில இந்திய அளவுல தேர்வு நடத்தி அதுல வடநாட்டுக்காரன் கூட இங்க வந்து நுழைஞ்சிருவான். நம்ம நாட்டுக்காரங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கல. மாணவிகள்லாம் இருக்கீங்க, நீங்கெல்லாம் நீட் எழுதுறீங்களா? எழுத தயாராகிறீங்களா? எழுதுவீங்களா? சொல்லுங்க. போகணுமா? இந்த +2ல படிச்சு மார்க்ஸ் வாங்கினா அந்த மார்க் எடுத்து சேர்க்கலாம்ல எந்த காலேஜில் ஒன்னாலும். அது வேணுமா? நீட் வேணுமா? என்னன்னே தெரியாதா? வாய் தரங்க, பயப்படாம சொல்லுங்க. அந்த அளவிற்கு இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் இருக்கார் பாருங்க.
இந்த ஹை ஸ்கூல்ல எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் இது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல 304 பேர் படிக்கிறீங்க. பெண்கள் 134 பேர், ஆண்கள் 170 பேர்னு முதலே சொன்னேன். இதுல முதலமைச்சர் இப்போ ஒரு திட்டம் கொண்டாந்துருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுவாருன்னு நினைச்சேன். அவர் உள்ளூர் மந்திரி சொல்லட்டும், நமக்கு கொஞ்சம் அப்படியே ஷார்ட்டா பேசிட்டு உட்காந்துட்டாரு. உங்களுக்கு தெரியாது இல்ல, புதுமை பெண் திட்டம் தெரியுமா? புதுமை பெண் திட்டம்னா என்ன? புதுமை பெண் திட்டம்னா +2 மாணவிகள் இருக்கீங்களாங்க? கை தூங்க பாப்போம். +2 படிக்கிற மாணவிகள். வெரி குட். இவ்வளவு பேர் படிக்கிறீங்க +2. நல்லா படிச்சு பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டு நீங்க எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்க செஞ்சி, அதான் மஸ்தான் கேட்டார், அப்படியே காலேஜ் வந்து நான் இருக்கும்போது தான் செஞ்சிக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி கொடுத்துருக்கோம். அந்த கலைக்கல்லூரி நீங்க செஞ்சிக்கு போய் படித்தாலும் சரி, இங்க இருக்கிற முண்டியம்பாக்கத்தில் மெடிக்கல் காலேஜுக்கு போனாலும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டி விழுப்புரத்தில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனாலும் சரி, பிரைவேட் காலேஜ் எதில் போய் சேர்ந்தாலும் சரி, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு போற மாணவிகளுக்கு மாதம் எவ்வளோ? 1000 ரூபாய் மாணவிகளுக்கு என்று வழங்குகிற ஒரு அரசுதான் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக வழங்குகிற முதலமைச்சர். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் அதை முதல்ல கொண்டாந்தார். இங்க 170 பேர் படிக்கிறீங்களா? மாணவர்கள்லாம் கேட்டான், அது என்ன சார் பொண்ணுங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, எங்களுக்கு கிடையாதான்னு. அதுக்கும் உடனே முதலமைச்சர் அறிவித்தாரு, தமிழ் புதல்வர் திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கும் அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கும் 1000 ரூபாய். அதான் கோவையில முதல்வர் ஆரம்பித்து விட்டார். நானு மகேஷ் பொய்யாமொழியெல்லாம் அதை கலந்துக்கிட்டோம். அப்ப இந்த அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவிகள் இதோட நிறுத்திடக்கூடாது. இங்க பள்ளியில படிக்கிற மாணவ மாணவிகள்லாம் கல்லூரிக்கும் போகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வர் திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து செயல்படுத்துகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதெல்லாம் மாணவ செல்வங்கள் நிறைய இருக்கிறது தான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த ஹைஸ்கூல்ல படிக்கும்போது நல்லா படிங்க. எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் உங்களுக்கு கல்லூரியில படிக்கணும், உயர்கல்வியை வளர்க்கணும். அதுதான் முதலமைச்சருடைய நோக்கம். ரொம்ப பேர் +2 போயிட்டாங்க. அந்த மாதிரி அப்பெல்லாம் நான் சொன்ன மாதிரி SSLC அப்பயே ஃபெயில் ஆனவங்கலாம் அதோட சரி. அப்பெல்லாம் SSLCல தான் பப்ளிக் எக்ஸாமினேஷன். ESLCன்னு ஒண்ணு இருந்தது, 8வதுலயே பப்ளிக் எக்ஸாமினேஷன். அந்த 8வது பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல பாதி பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க. அந்த ESLC படித்தாலே அப்ப பாஸ் பண்ணாலே வாத்தியார் ஆயிடலாம். இப்ப அதெல்லாம் முடியாது. MA படிச்சுட்டு கூட வாத்தியார் வேலை கிடைக்க மாட்டாங்க. அந்த ESLC என்று சொல்லப்படுகிற எலிமெண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட் 8வது, SSLCனா செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட் 11th ஸ்டாண்டர்ட் சொன்னாங்க. அப்படி இருந்த காலம் அதெல்லாம் மாறி இப்ப +2. நீங்க எக்ஸாம் எங்க எழுதுறீங்க? 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பப்ளிக் எக்ஸாம், அதுக்கு அடுத்த எக்ஸாமு +2 தான் பப்ளிக் எக்ஸாம். இதுதான் நடக்குது இப்ப தமிழ்நாட்டு அளவுல. அதை என்ன பண்றான் இப்ப புதிய கல்வி திட்டம்னு ஒண்ணு கொண்டாந்து, அதைத்தான் நம்முடைய பொய்யாமொழியெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாரு. 3வதுலயே பப்ளிக் எக்ஸாம் எழுதுவீங்களா? என்ன ஆகும் 3வதுல? 3வதுல நல்லா படிக்காதவங்க SSLC நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க 3வதுல. அப்புறம் 8வதுல அதுலயும் பப்ளிக் எக்ஸாம், 10வதுல பப்ளிக் எக்ஸாம். இதெல்லாம் வைக்கணும்னு சொல்றதுதான் புதிய கல்விக் கொள்கை. அதெல்லாம் கூடாது என்று சொல்றதுதான் நாம. நீங்க மாணவிகள்லாம் இருக்கீங்களா? 3வது, 5வது, 8வது இதெல்லாம் பொது தேர்வு தமிழ்நாட்டு லெவல்ல பப்ளிக் எக்ஸாம் வச்சா நம்ம எழுதி இதெல்லாம் வர முடியுமா? ஏற்றுக்கிறீங்களா? பள்ளிக்கூடத்துல வைக்கிற எக்ஸாமே போதும், அதுதான் முக்கியம். அதைத்தான் முதலமைச்சர் சொல்றாரு. நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அதுல ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதனால அதெல்லாம் படிக்கணும், அதான் முக்கியம். இன்னொன்னு சொல்றாங்க, இனிமே காலேஜில் போய் நீங்க படிச்சுட்டு சேரணும்னா, செஞ்சி ஆர்ட்ஸ் காலேஜில் சேரணும்னா கூட அதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு எழுதணும். BA சேர்றதுக்கு அது தேவையா? பின்ன படிச்சுட்டு போறவங்களாம் செஞ்சிக்கு போகணும்னா அதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு எழுதிங்களா? எழுத தயாரா? வாய் தரங்களா? கிளாஸ்ல எவ்வளோ கத்துறீங்க? சொல்றது வேணாம்.
அதெல்லாம் எழுதுனா என்ன ஆகும்? ஒன்றும் தராது. இதான் +2 படிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, அதுல வாங்குற மார்க்கை வச்சு நீங்க சேரணும். ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்தாலும், சயின்ஸ் காலேஜ் இருந்தாலும், இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தாலும், மெடிக்கல் காலேஜ் இருந்தாலும் அதுதான் நல்லது. அதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். அதை நாம ஏற்றுக்கலங்கிறதால தான் அவன் சொல்றதெல்லாம் இந்த புதிய கல்விக் கொள்கைங்கிறதெல்லாம் 5வது எக்ஸாமு, 3வது எக்ஸாமு, 8வது எக்ஸாமு, இந்த மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜில் சேரணும்னா நுழைவுத் தேர்வு, இதெல்லாம் சொல்றதுனாலதான் நம்ம வேணாம்னு சொல்லி உயர்கல்வித்துறை அமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சொல்றாங்க. இதை சொன்னதுக்காகவே கொடுத்த நிதியை கூட நிறுத்தி வைத்து விட்டார்கள். இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? இதுதான் முக்கியம். அரசியலுக்காக அல்ல, உங்களுடைய வளர்ச்சிக்காக, நீங்கள் வளர வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் சொல்றோம். அது உங்களுடைய முன்னாள் மாணவர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு தெரியும். அவங்க படிக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இங்க SSLC படிக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு அவங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் இங்கேயே +2 படிக்கிறதையும் பார்க்குறோம். இங்க பேசிய முன்னால் படித்த சகோதரி அவர்களும் சொன்னாங்க, அந்த அம்மா எப்படி படிச்சது என்னங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில எல்லாம் நீங்கள் நினைவு கூர்ந்து நல்லா படிக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு பெருமை வாங்கி தரணும். அதுதான் முக்கியம். நீங்க படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு கலெக்டரா போனீங்கன்னா, நீங்க படிச்சுட்டு எத்தனை பேர் கலெக்டர் ஆகிருப்பாங்க? அண்ணா 100 வருஷம் படிச்சு அண்ணா வந்திருப்பாங்க. IAS அப்பெல்லாம் பெரிய பெருமையே IAS, IPS, இது படிக்கிற IFS, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இதை படிச்சுட்டு வர்றது தான் மிகப்பெரிய படிப்பாக அந்த காலத்தில் இருந்தது. அப்படி ஒரு காலம் இருந்த காலத்துல இப்ப அதெல்லாம் போய் டாக்டர், இன்ஜினியர் நிறைய அதுலேயும் ஆர்வம் செலுத்துகிற மக்கள் நிறைய வளர்ந்திருக்கிறார்கள். ஆகவேதான் அந்த அளவிற்கு நீங்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் நான் வைக்கிற அன்பான வேண்டுகோள், படிக்கிற பொழுதே மாணவ மாணவிகளுக்கு அந்த புஸ்தகத்தில் இருக்கிறத மட்டும் சொல்லி கொடுத்தா போதாது, பொது அறிவையும், ஜெனரல் நாலேஜ். ஏன்னா IAS எல்லாம் பாஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அந்த ஜெனரல் நாலேஜ் தான் முக்கியம். அந்த ஜெனரல் நாலேஜில் தான் பரீட்சை வைப்பாங்க. ஜெனரல் நாலேஜில் சிறப்பாக எழுத வேண்டும். அப்பெல்லாம் ஆங்கிலத்து மீடியத்தில் தான் IAS, IPS எல்லாம் எழுத முடியும். இப்போ தமிழையும் அது எடுத்து கொண்டாந்தது கலைஞர் ஆட்சியில், அண்ணா ஆட்சியில். இவங்கெல்லாம் இருக்கும்போது தான் கல்லூரியில் படிக்கிறது கூட, கல்லூரியிலே தமிழ் வழி. ஒரு காலத்தில் நாங்கள்லாம் காலேஜில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தோம்னா, இப்போ ஒன்லி இங்கிலீஷ் மீடியம், ஆங்கில வழி மட்டும்தான் படிக்க முடியும், தமிழ் வழியில் படிக்க முடியாது. அப்படி இருந்த காலத்தை மாற்றி அண்ணா வரும்போது, முதலமைச்சர் 67 வரும்போது, கல்லூரிகளிலே தமிழ் வழியிலும் அறிவியல் பட்டங்களில் BSc இருக்கு இல்லையா, அதில் தமிழ் வழியில் BA கலைப்பாடங்களில் தமிழில் படிக்கலாம் என்று கொண்டு வந்தார். கலைஞர் வந்த உடனே ஆர்ட்ஸ்லையும் சரி, சயின்ஸ்லையும் சரி, எல்லாத்துலேயும் நீங்க தமிழ் வழியில் படிக்கலாம் என்று அப்ப கொண்டு வந்தார். இதெல்லாம் ஏன் இவ்வளவு தெளிவாக எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, நானும் வாத்தியாரா ஒர்க் பண்ணுவோம் தான், காலேஜில் 17 வருஷம் வாத்தியாரா இருந்தவன், அதனால இதெல்லாம் தெரியும். அப்ப கலைஞர் தமிழ் வழியிலே படிக்கிற பொழுது அந்த மாணவர்கள், தமிழ் வழியில் படிப்பவர்களுக்கு வருடத்துக்கு 500 ரூபாய், அப்பெல்லாம் 500 ரூபாய்னா சாதாரணமாக கிடையாது, அதையும் கொடுத்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். அந்த வழியிலே ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் தான் இன்று நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள். அதனால்தான் தமிழ் வழியிலே படிப்புகிற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தனியாக இருக்கிறது. தமிழ் வழியில் படிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு சேரலாம். இந்த ஸ்கூல்ல தமிழ் இருக்க, ஆங்கிலம் இருக்குல்ல, 2 மீடியம் இருக்கு இந்த பள்ளிக்கூடத்துல. அதனால யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. எதுல படித்தாலும் சிறப்பாக படியுங்கள். நமக்கு ஆங்கிலம் தமிழ் இருந்தால் போதும். இருமொழி கொள்கை அதுதான் அண்ணா காலத்துல இருந்து சொன்னதுப்பா. இப்போ மும்மொழி கொள்கையை கொண்டாடணும் தான் இந்த கல்விக் கொள்கையில சொல்லியிருக்கோம். அதுதான் மகேஷ் பொய்யாமொழியும் நான் வரும்போது பேசியிருந்தாரு. மும்மொழி கொள்கையை நாம ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. வீட்டுல படிங்க, எத்தனை மொழி வேணாலும் படிக்கலாம், அது தப்பு இல்லை. ஸ்கூல்ல, காலேஜஸ்ல இருமொழி கொள்கை, ஒண்ணு தமிழ், மற்றொன்று ஆங்கிலம். ஒண்ணு நம்ம சொந்த மொழி, இன்னொன்னு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆங்கிலம். அதுதான் அண்ணா அவரோட ஒரு உதாரணத்தோட சொன்னார். இந்தியும் கொண்டாடணும், 3வது மொழி கொண்டாடணும்னு சொல்லும் போது சொன்னாரு, நாங்க 2 மொழி படிக்கிறதே போதும், இதுல படிச்சு தேர்ந்தாவே போதும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாரு. அவர் என்ன பண்ணான்னா, இந்த ஊர்ல கூட இல்லோட்ல ஒரு பெரிய ஊடு கட்டியிருந்தாங்க. இல்லோட்டில் ஊடு கட்டி இருக்கும்போது அந்த இல்லோட்டுக்கு ஒருத்தர் போய் ஒரு பெரிய ஓட்டை போட்டுருந்தான். சின்ன ஓட்டை போட்டு, ஏன்பா செவுத்துல போய் ஓட்டை போட்டு வச்சுக்கிறேன்னு கேட்டாலும். அவன் சொன்னானா, இது பூனை போறதுக்காக இந்த ஓட்டையை போட்டுக்கிறேங்க, பூனை போறதுக்காக பூனை போறதுக்காக இந்த ஓட்டுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார்.
ஒரு வாரம் சென்று மறுபடியும் போனார். பக்கத்துல ஒரு சின்ன ஓட்டையா போட்டு இன்னும் ஏன் போன வாரம் ஒரு ஓட்டை போட்டுருந்தா இந்த வாரம் ஒரு ஓட்டை போட்டுக்கிறியா எதுக்குன்னு கேட்டான். நம்ம சொன்னான், அவன் இந்த சின்ன ஓட்டையில தாங்க எலி போறதுக்காக போட்டு வச்சுக்கிறேங்க. கேட்டீங்களா? இந்த புரியுது அவங்களுக்கு? பூனைக்குன்னு ஒரு ஓட்டை பெருசா, பக்கத்துல ஒரு ஓட்டை எலி சின்ன ஓட்டை. அப்பதான் கேட்டானா, ஏடா பூனை போற ஓட்டையிலே எலி போவாதா? அதான் பெரிய ஓட்டையாச்ச. நமக்கு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆங்கிலம் என்ற பெரிய ஓட்டை இருக்கிற பொழுது எதுக்குடா இந்த சின்ன ஓட்டையெல்லாம் இஞ்சி கித்தின்னு ஒண்ணாது நுழைச்சுட்டு நிற்கிறீங்கன்னு கேட்டார் என்று அண்ணா சொன்ன உதாரணம். அதுதான் நாம் இன்னைக்கு சொல்றோம். மாணவ செல்வங்களே, ஏன் இதெல்லாம் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசுகின்றதுன்னா, மாணவ செல்வங்கள் தான் வருங்கால தமிழகத்தை உருவாக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு இதிலே தெளிவு வேண்டும், தெளிவு பிறக்க வேண்டும். ஏன்னா உங்ககிட்டே சொல்லுவான் கொஞ்சம் பேரு, இங்க வந்துட்டு ஹிந்தி படிச்சுன்னா வேலை கிடைக்கும்னுவான். ஹிந்தி படிச்சோம் போற நம்ம ஊர்ல வந்து டீ ஆக்கிக்கிறான். உங்களுக்கு தெரியாது இல்லை, அங்கேயே வேலை கிடைக்கல, இங்கதான் நாம தான் வேலை கொடுக்குறோம். அதனால நமக்கு அதெல்லாம் பெருசு இல்லை. படிப்பதை சிறப்பாக படிக்க வேண்டும். நம்ம தமிழ்நாட்டில் பட்டோம்னா ரொம்ப பேர் இன்னைக்கு ஃபாரின் வெளிநாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். காரணம் ஆங்கிலம். அதுதான் மிக மிக முக்கியம். அதை செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் இப்போ அவங்க தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் வந்திருக்காரு. அவரு என் நண்பர்கள் சொன்ன மாதிரி அவர் எந்த கட்சியில, அதான் மகேஷ் பொய்யாமொழி சொன்னார், தோழமை இல்லாமல் இருந்தாலும் அவருக்கு இந்த கொள்கைகள்ல பிடிப்புள்ள ஒருவர் தான் அவர். எங்க ஊர் தான், விழுப்புரம் தான் அவரு. அதனால அவரை பற்றி எனக்கு தெரியும். அவரும் வந்து சொல்லியிருக்காரு. இங்க இருக்கிற நம்முடைய அனைத்து சகோதரர்களும் இதை சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, மாணவ செல்வங்களே, முன்னாள் மாணவ செல்வங்களே, இந்த பள்ளிக்கூடத்துக்காக ஒரு நிதி கொடுத்துருக்கீங்க. அதுக்காக இந்த பள்ளிக்கூடம், இந்த கட்டடத்தை ஓடும் சொல்லி மச்சான் கட்டி கொடுத்ததா சொன்னாரு. அதெல்லாம் பல்வேறு சூழ்நிலைகள்ல வளர்ந்திருக்கிற பள்ளிக்கூடம் இன்னும் சிறப்பாக வளர வேண்டும். இங்கே படிக்கிற மாணவ மாணவிகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவிலே சிறப்பாக மேற்கல்வி படிக்கிற மாணவ செல்வங்களாக இந்த இல்லோடு பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் வளர வேண்டும். அதுதான் இந்த பள்ளிக்கூடத்திற்கிற பெருமை. இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பெருமை அதுதான். எங்க பள்ளிக்கூடத்தில் படித்தவங்கலாம் இப்போ அப்படி இருக்காங்க சார் அப்படின்னு சொல்றதுதான் பெருமை. அதைத்தான் ஆசிரியர்கள் செய்ய வேண்டும். தயவு செய்து ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் பள்ளிக்கூடத்திலே கல்வியை சொல்லிக் கொடுங்கள், பொது அறிவையும் சொல்லிக் கொடுங்கள். இது கலைஞருடைய நூற்றாண்டு கொண்டாடுகிற நாள். கலைஞர் இந்த நூற்றாண்டிலே நூற்றாண்டு விழாவை உங்கள் கல்லூரிகள் பள்ளிகளிலே எல்லாம் நடத்தி இந்த மாணவர்களுக்கு நாம் எப்படி வளர்த்தோம் என்பதை எடுத்து சொல்லுங்கள். ஒரு காலத்திலே படிக்க முடியாமல் இருந்தால் நாம் இப்பொழுது படித்து வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதை செய்து கொண்டிருப்பவர்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை மீண்டும் நினைவுபடுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.